ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னா டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்ற கோர்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இன்னைக்கு ஸ்டேஜ்ல நார்மல் நிறைய பேர் ஐடிக்கு வரீங்க, நான் ஐடில ஐடிக்கு வரீங்க. என்ன ரீசனுக்காக ஐடிக்கு வரும்? நம்ம சேலரி அதிகமா இருக்கு ஐடிக்கு வரும். ஸோ ஐடிக்கு வந்தோடனே நம்ம ஆளுங்க பசங்க பண்ற முக்கியமான மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல அவங்க என்ன சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எது ஈஸியா ஐடிக்குள்ள போலாம், எதுல ப்ரோக்ராமிங்கே கிடையாது, இந்த ரெண்டு டாஸ்க் எடுத்து தான் அவங்க வந்து ஐடி கோர்ஸே சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஈஸியா ஐடிக்குள்ள போகணும். செகண்ட் என்ன, ப்ரோக்ராமிங்கே இல்லாம ஈஸி ஐடிக்குள்ள போகணும். சோ இதுதான் பசங்க செய்யற முதல் ஒர்க்கே. சர்ச் பண்ற கோர்ஸ் சர்ச் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதான் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணோடனே உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்னவா இருக்கும்? டெஸ்டிங் கோர்ஸ். இந்த டெஸ்டிங் கோர்ஸ் வந்து ஈஸியா படிச்சிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்கும். அதுக்கடுத்து டெஸ்டிங்ல ப்ரோக்ராமிங்கே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உடனே டிஃபால்ட்டா பசங்க என்ன பண்ணுவாங்க, டெஸ்டிங் கோர்ஸ் போய் சேர்ந்துருவாங்க. இன்னைக்கு ஸ்டேஜ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேர் ஐடிக்குள்ள போகணும் முடிவு பண்றாங்க, நான் ஐடிக்குள்ள போகணும் முடிவு பண்றாங்க. ஐடிக்குள்ள போகணும் முடிவு பண்ண உடனே அந்த 100ல 90 பேர் நல்லா படிச்சவங்களும் சரி, நல்லா படிக்காதவங்களும் சரி, சிஎஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் கேட்டகரி சிஎஸ்சி நல்ல மார்க் எடுத்து நான் ஐடில போயிருப்பாங்க. அவங்களுமே ஐடிக்குள்ள போகணும் முடிவு பண்ணி டெஸ்டிங் தான் படிப்பாங்க. ஈவன் ஒரு பிகாம் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், ஒரு பிபிஏ ஸ்டூடெண்டா இருக்கட்டும், ஒரு பிஏ ஸ்டூடெண்டா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் டிகிரி என்ன ஆர்ட்ஸ் டிகிரியா படிக்கட்டும், அவங்களும் டெஸ்டிங் தான் போவாங்க. ஸோ 100ல 90 பேர் டெஸ்டிங் போயிருவாங்க. ரிமைனிங் இருக்க 10 மெம்பர்ஸ் தான் டெவலப்மெண்ட், சப்போர்ட் இந்த மாதிரி இதாவது சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் காம்படிஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத. ஸோ இப்போ வந்து பசங்க வந்து டெஸ்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏதாச்சும் நல்ல இன்ஸ்டியூட், நிறைய நல்ல இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, அந்த இடத்துல போய் டெஸ்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணிடுவாங்க. டெஸ்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணனையும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வரும் டெஸ்டிங்ல வந்து மேனுவல் டெஸ்டிங் ஒன்று இருக்கு, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஒன்று இருக்கு அப்படின்னு. இந்த மேனுவல் டெஸ்டிங்க்கு தான் கோடிங் தேவை கிடையாது. ஸோ முன்னாடி நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, டெஸ்டிங் வந்து கோடிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி சேருவாங்க அப்படின்னு. அந்த எந்த டெஸ்டிங் கோடிங் கிடையாது அப்படின்னா மேனுவல் டெஸ்டிங் தான் கோடிங் கிடையாது. அதே மாதிரி மேனுவல் டெஸ்டிங் ஓப்பனிங்கும் கிடையாது. ஸோ அந்த இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்டே முடிஞ்சிருச்சா, டெஸ்டிங்ல வந்து கோடிங்கே இல்லாம உள்ள போலான்னு நினைச்சது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் என்ன, ஆட்டோமேஷன் டெஸ்டிங். இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்து பியூர் கோடிங். ஆட்டோமேஷன் அந்த வேர்ட்லயே நீ கத்துக்கணும். ஒரு விஷயத்த ரெகுலரா நடக்கிற ஒரு ஒர்க்கை ஆட்டோமேட் பண்றோம். கம்ப்யூட்டர் ஒர்க் எப்படி ஆட்டோமேட் பண்ணுவேன், ப்ரோக்ராம் வழியா தான் ஆட்டோமேட் பண்ண முடியும். இது எல்லாமே அவங்க படிக்கும் போது தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் மேனுவல் டெஸ்டிங் கோர்ஸ் முடிப்பாங்க. முடிச்ச உடனேயும் நீங்க உன்னோட ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல ஆட்டோமேஷன் ஆரம்பிப்பாங்க. ஆட்டோமேஷன் பியூர் அண்ட் பியூர் கோடிங் மட்டும்தான். ஸோ டெவலப்பருக்கு ஈக்குவலா அங்கேயே நீங்க கோடிங் எழுதினா மட்டும்தான் ஒரு ஸ்கிரிப்ட் ஆட்டோமேட்டிக்கா நீ பண்ண முடியும். ஓகே, இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ல நீங்க என்னென்னலாம் படிக்க ஆரம்பிப்பீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா வழியா போறீங்க அப்படின்னா கோர் ஜாவா படிப்பாங்க. அட்வான்ஸ் ஜாவால எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், மல்டி த்ரெடிங், கலெக்ஷன்ஸ் வரைக்கும் படிச்சு முடிச்சிருவாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ அடுத்து டெஸ்டிங் ரிலேட்டட் கோர்ஸ் படிக்க ஆரம்பிப்பேன். செலினியம் ஃபர்ஸ்ட் மேனுவல் டெஸ்டிங் ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஸோ இப்போ என்னென்னலாம் படிப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஜாவா படிப்பாங்க, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செலினியம் படிப்பாங்க, அதுக்கடுத்து டெஸ்ட் என்ஜி படிப்பாங்க, அதுக்கடுத்து குக்கும்பர் படிப்பாங்க, டேட்டா ட்ரிவன் படிப்பாங்க, ஜே யூனிட் படிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சுக்கிட்டே வருவாங்க. அவன் ஒவ்வொன்றும் படிக்க படிக்க அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். நான் யாருமே குறை சொல்லல. ஸோ இன்ட்ரெஸ்டோட பசங்க எல்லாருமே படிப்பாங்க. ஸோ இவ்வளவு டூல்ஸ் படிக்கிறாங்க. இவ்வளவும் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் ஃபைனலா அவன் வந்து ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்றான். ஸோ நல்லா சூப்பர், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா படிச்சு முடிக்கிறான். சாட்டிஸ்ஃபைடா படிச்சு முடிச்சு ரெஸ்யூம் நோக்கி அப்லோட் பண்றாங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அவனுக்கு கால்ஸே வராது. ஸோ ரீசன் என்ன, நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்ன ரீசன் தான். 100ல 90 பேர் என்ன பண்றாங்க, டெஸ்டிங் படிக்கிறாங்க. ஸோ காம்படிஷன் எப்படி இருக்கும் செக் பண்ணிக்கோங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள், இது ஒண்ணு மட்டும் எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாவா டெவலப்மெண்ட்ல ஒரு கேண்டிடேட் ஓப்பனிங் வருது. அந்த ஒரு 1000 ஓப்பனிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 ஓப்பனிங்க்கு ஒரு 3000 பேர் போட்டி போடுவாங்க, 5000 பேர் வரைக்கும் போட்டி போடுவாங்க. 1000 ஓப்பனிங்க்கு 5000 பேர் போட்டி போடுறான் ஜாவா டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ நீ 5ல் ஒருத்தனா இருந்தா போதும். அதே இது பைத்தான் இருக்கு. பைத்தான் வந்து இன்னைக்கு ஸ்டேஜ் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஒரு 1000 ஓப்பனிங் இருந்துன்னா ஒரு 3000 பேர் படிப்பாங்க. ஸோ நீ 3ல ஒருத்தனா இருந்தா போதும். அதே இது டாட் நெட் ஸ்டேஜ் நிறைய பேர் படிக்கிறது இல்லை, அதனால நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ 1000 ஓப்பனிங் இருந்துச்சுன்னா 2000 பேர் தான் போட்டி போடுவான். ஸோ 2ல ஒருத்தனா இருந்தா போதும். அதே மாதிரி ஆங்குலர் இருக்கு, ஆங்குலர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இருக்கு. ஒரு 1000 ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா 2000 பேர் போட்டி போடுவான். 2ல ஒருத்தனா இருந்தா போதும். இதே இது டெஸ்டிங் வாங்க, ஒரு 1000 ஓப்பனிங் இருக்கு அப்படின்னா ஒரு 3 லட்சம் பேர், 4 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு பசங்க படிக்கிறாங்க இன்னைக்கு ஸ்டேஜ்ல. சோ அவ்வளவு பேர் படிக்கும்போது என்ன ஆகுது, ஒரு ஓப்பனிங் இருக்கு அப்படின்னா நீ 300ல ஒருத்தனா இருக்கணும், 400ல ஒருத்தனா இருக்கணும், 500ல ஒருத்தனா இருக்கணும். இட் இஸ் ஈக்குவல் டு கவர்மெண்ட் எக்ஸாம் மாதிரி ஆயிடுச்சு. எப்படி நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்து இப்ப குரூப் 1 குரூப் 2 யூபிஎஸ்சி எழுதுறீங்க, நம்ம 12th வந்து நம்ம ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பான், அந்த பையன் ட்ரை பண்ணிட்டு இருப்பான், 1200க்கு 1150 மார்க் எடுத்திருப்பான். அவனே கிளியர் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் மேக்ஸிமம் அவங்களும் கிளியர் பண்ணாம வராங்க பசங்க. ஏன் கிளியர் பண்ண முடியல? அவனோட பெட்டரா ஒருத்த கேண்டிடேட் இருக்காங்க, அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. டெஸ்டிங் அதே மாதிரி தான், உன்னை விட பெட்டர் கேண்டிடேட்ஸ் அங்க இருப்பாங்க. சோ மார்க்கெட்ல உன்னை விட பெட்டர் கேண்டிடேட் கிடைக்கும் போது என்ன பண்ணுவாங்க கம்பெனிஸ், அவனா சூஸ் பண்ணுவாங்க. சோ டெஸ்டிங் யார் சூஸ் பண்ணலாம்? திருப்பி இதான் ஃபைனல் கொஸ்டின்ஸ், ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு உங்க எல்லாரோட டவுட்டும். டெஸ்டிங் யார் சூஸ் பண்ணலாம்னா, ஒன்லி இஃப் யூ ஆர் குட் அட் கம்யூனிகேஷன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
இஃப் யூ ஹேவ் ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், அந்த மாதிரி பசங்க, நல்ல ப்ரொஃபைல் இருக்கணும், கரியர், உன்னுடைய கரியரே உன்னுடைய கரிக்குலமே பயங்கரமா இருக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஏன்னா அங்கே கம்பெனிஸ் ஃபில்டர் பண்ணிடுவாங்க கேண்டிடேட்ஸ். கவுன்சில் எடுக்கும் போதே 12th இத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்கணும், இன்ஜினியரிங்ல இந்த டிகிரி எடுத்திருக்கணும், இந்த இயர் பாஸ்ட் அவுட். ஏன்னா அவங்க அங்கேயே ஃபில்டர் பண்ணி எடுக்கணும், நிறைய கேண்டிடேட்ஸ் எடுத்து இன்டர்வியூ வைக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல நிறைய ஃபில்டர் அவுட் பண்ணிடுவான். ஒன்லி பெஸ்ட் கேண்டிடேட் கேன் சூஸ் டெஸ்டிங் இன்னைக்கு ஸ்டேஜ்ல. ஸோ டெஸ்டிங் பத்தி நான் யாரையும் குறை சொல்லல, யார் டெஸ்டிங் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் தான் சூஸ் பண்ணணும்னு சொல்றேன். என்ன ரீசன்? ஓப்பனிங்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ நாங்களாம் ஒர்க் பண்ணும்போது, இப்போ நான் 2007 டிசிஎஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நாங்களா ஒர்க் பண்ணும்போது நாங்க ஒரு 5 டெவலப்பர் இருந்தோம். எங்க 5 டெவலப்பருக்கு 20 மேனுவல் டெஸ்டர் இருந்தாங்க. ஸோ அப்பெல்லாம் மேனுவல் டெஸ்டிங் அதிகமா இருந்துச்சு. அந்த 20க்கு 5க்கு 20ன்னு பாத்துக்கோங்க. பட் இன்னைக்கு ஸ்டேஜ்ல 5 டெவலப்பர் இருந்தாங்கன்னா 1 or 2 ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இன்ஜினியர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்ல ஓப்பனிங் கம்மியா இருக்கு, காம்படிஷன் அதிகமா இருக்கு, பசங்க வெளியில படிக்க காம்படிஷன் அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன சூஸ் பண்ணணும்? டெஸ்டிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு புலிவால் பிடிச்ச கதையா இருக்கும். ஸோ எங்கள்கிட்ட நிறைய பசங்க வருவாங்க, நான் சொல்லுவேன் ஜாவால கொஸ்டின்ஸ் கேட்பேன், ஆன்சர் எல்லாம் பண்ணுவாங்க, டெவலப் பண்ண மூவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவேன். மூவ் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்னன்னா நிறைய படிச்சிருப்பான், லவ் பண்ணி படிச்சிருப்பான், டெஸ்ட் என்ஜி, டேட்டா ட்ரிவன், செலினியம், ஜே யூனிட், குக்கும்பர் அப்படின்னு நிறைய படிச்சிருப்பானா. ஸோ அந்த பையன் என்ன திங்க் பண்ணுவான் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள வேலை கிடைச்சிரும், இல்லை அதுக்கு அடுத்த மந்த் நம்மளுக்கு வேலை கிடைச்சிரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டே ஒன் ஸ்டேஜ்ல இருந்து அவங்க வேலையே கிடைக்காது, ஏன்னா அவனுக்கு கால்ஸே வராது. ஸோ ஃபைனலா திருப்பி ஆல்ரெடி இந்த நான் ஐடில என்ன ஒர்க் பண்ணிருந்தாங்க அதே ஓகே திருப்பி போயிருவாங்க. ஸோ நீங்க நல்ல ப்ரோக்ராமரா இருக்கீங்க, உங்களுக்கு ஜாவாலாம் புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் வரல, நீங்க டெஸ்டிங்கே கட்டிக்கிட்டு அழுகாதீங்க, என்னோட தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா டெவலப்பர் மூவ் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுக்கு கால்ஸ் வரலையா, நீங்க டெவலப்பர் மூவ் பண்ணிக்கோங்க. நம்ம இவ்வளவு இது படிச்சுட்டோம் அதனால நம்ம டெஸ்டிங்கே போகணும்னு திங்க் பண்ணாதீங்க. ஸோ மார்க்கெட்ல டெவலப்மெண்ட் நிறைய ஸ்கோப் இருக்கு. உங்களோட ஜாவா நாலேஜ், ஆக்சுவலா நீங்க படிச்ச ஜாவா நாலேஜ் படிச்சிருப்பீங்க பாத்தீங்களா, கோர் ஜாவா படிச்சிருப்ப, எக்ஸப்ஷன் படிச்சிருப்ப, மல்டி த்ரெடிங் படிச்சிருப்ப, கலெக்ஷன்ஸ் படிச்சிருப்ப, சில பேர் எஸ்கியூலும் படிச்சிருப்பீங்க. இதுக்கு அடுத்து கொஞ்சம் தான் இருக்கு. ஃப்ரண்ட் எண்டுக்கு பேசிக்கா ஏதாச்சும் ஒரு டூல், ஜேஎஸ்பி, சர்வ்லெட், இல்ல ஆங்குலர், ரியாக்ட், ஏதோ ஒன்று படிச்சா போதும். பேக் எண்ட்ல ஒரு நல்ல ஃப்ரேம் ஒர்க், ஸ்ப்ரிங் பூட் மாதிரி நல்ல ஃப்ரேம் ஒர்க் படிச்சிட்டீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியா பிளேஸ் ஆயிடலாம். டெஸ்டிங்ல நீங்க இவ்வளவு படிச்சு கஷ்டப்பட்டு வேலையே இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க டெவலப் பண்ண அதோட கம்மியான அதே படிச்சுட்டு நீங்க ஈஸியா பிளேஸ் ஆயிடலாம். ஸோ டெஸ்டிங்ல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல நீங்க திங்க் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு டெவலப்மெண்ட் மூவ் பண்ணிக்கோங்க. டெவலப்மெண்ட்ல லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். ஸோ ஸ்டில் யோசிக்க வேணாம், திருப்பி அதையே டெஸ்டிங் போக நினைக்காதீங்க. டெவலப்மெண்ட் வாங்க, மூவ் பண்ணுங்க, நிறைய ஸ்கோப் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு இண்டஸ்ட்ரியில. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா ஆஃபீஸ்க்கு வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க டெஸ்டிங்கே ஃபிட்டா இருக்கீங்களா, இல்ல டெவலப்மெண்ட் மூவ் ஆகலாமா அப்படின்னு நம்ம சஜஷன்ஸ் தான் கொடுப்பாங்க நம்ம கம்பெனில. ஸோ நம்ம பிரான்ச் ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்கு, நீங்க எங்கெல்லாம் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்டா பாத்திருக்கேன், நல்லா ஜாவா ஆன்சர் பண்ணுவாங்க, பட் வந்து டெவலப் பண்ண வேணாம், டெஸ்டிங்கே ட்ரை பண்றேன் சார் பண்ணுவாங்க. 6 மாசம் கழிச்சு திருப்பி வருவான், திருப்பி வந்து அதுக்கப்புறம் திருப்பி டெவலப்மெண்ட் மூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ் நான் பாத்திருக்கேன். ஸோ எல்லாருமே கேரியர் growth-க்காக தான் போறீங்க. ஸோ அட்வைஸா எடுத்துக்கோங்க. நீங்க ஜாவா நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா பெட்டர் நீங்க டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் யோசிக்க வேணாம். வேற டவுட்ஸ்னா ஆஃபீஸ்க்கு வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.